கூட்டணிங்கிறது பேச்சுவார்த்தை இந்த நம்ம ஊர்ல அந்த கையை துண்டை மூடிட்டு இந்த 2-3 பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எடுக்கு. ஏன்னா கூட்டணி கட்சியில யாருக்குமே உண்மையான ஓட் பர்சன்டேஜ் தெரியாது. அது ரொம்ப நாள் கூட்டணியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு உண்மையான ஓட் பர்சன்டேஜ் யாருக்கும் தெரியாது. எல்லாம் பெர்செப்ஷன் தான். விசிக்காக எவ்வளோ ஓட்டு இருக்கும் அவங்கள ஒரு பெர்செப்ஷன் வச்சிருப்பாங்க. அதை வச்சு அவங்க கேட்கணும். தனியாக ஒரு எலெக்ஷன் நின்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளவு, 2%, 3%, 4%. காங்கிரஸ் ரொம்ப நாள் கூட்டணி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இப்ப நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு நாங்கள் நம்பர் கூடிடுச்சு, எங்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் வேணும். ஆட்சியில பங்குல தான் ஆரம்பிச்சது இந்த சண்டையே. ஆட்சியில பங்குல ஆரம்பிச்சு கடைசியில 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி. திமுக கொஞ்சம் ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க நான் பாக்குறேன். ஏன்னா போன எலெக்ஷன்ல 170 சீட்டு பக்கத்தில் இருந்தாங்க நினைக்கிறேன். ஆமா, இந்த எலெக்ஷன்ல வெறும் 154 நிப்பாங்க போல தெரியுது. இன்னைக்கு போற சூழ்நிலை பார்த்தா 154 அவங்க 125, 130 எடுக்கணும். யாருக்கும் பயப்படாம இருக்கணும்னா. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல, அரசியல் சூழ்நிலைகள்ல ஒரு 130 இருந்தா தான் அவங்களால ஒரு தனியாக ரீஜனல் பார்ட்டி இருக்க முடியும். 130 சீட்டு 154 கொண்டு வர முடியுமான்னா ஆன்டி இன்கம்பன்சி இல்லாட்டாலுமே நீங்க ப்ராபபிலிட்டிஸ், ஜென்ரல் ப்ராபபிலிட்டி உங்க ஓட் பர்சன்டேஜ் 40% இருக்கும்போது ஜென்ரல் ப்ராபபிலிட்டி ரிஸ்க் தானே. 170 நின்று 130 வர்றது ஈஸி. எனக்கு 154 130 வர்றது கஷ்டம். இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் 40% எல்லா தொகுதியிலும் யார் வாங்குறாங்களோ அவங்க வின்னிங் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. 40% ஓட்டு. ஏன்னா 4 முனை போட்டினால. ஏன்னா விஜய் அவர்கள் என்னோட பார்வையில்